ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மண்டே லன்ச் ரெடி பண்ணணும். மண்டேனாலே போர் அடிக்குமா? சரி, ஏதாவது ஒரே ரைஸாக பண்ணிடலான்னு தோணுச்சு. அதான் கடாயில் டைரெக்டாக எண்ணெய் வச்சு கடுகுளுந்தம் பருப்பு, வத்தல், வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன். அதையும் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு பருப்பு ஊற வச்சுருந்தேன். 100 கிராம் பருப்பு, அதை போட்டாச்சு. தேங்காய், 20 வத்தல், ஒரு ஸ்பூன் ஜீரகம், 4 வெள்ளைப்பூண்டை நல்லா வெளுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு போட்டு கொதிக்க விட்டுறலாம். நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் ரைஸ் வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இது 5 பேருக்கு தேவையான அளவு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். மண்டேனாலே நமக்கு போர் அடிக்கும். சண்டே முடிஞ்சு மண்டே வேலை பார்க்குறதுக்கே எரிச்சலாக வரும். சரி, இதுனா ஒரு குக்கர்லேயே வேலை முடிஞ்சிடும்ங்கிறதுனால, காய் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால பருப்பு போட்டு சாதம் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு திருப்பி குக்கரை போட்டு விசில் விட்டுறலாம். ஒரு 3 விசில் 4 விசில் விட்டுருங்க. அதுக்கு இதுவே கொஞ்சம் குழஞ்சிருச்சு. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 விசில் கூட விட்டுக்கலாம். கொஞ்சம் உதிரியாக இருக்கும். இது கொஞ்சம் குழஞ்சி இருந்தது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. தண்ணி அளவும் மாற்றிக்கோங்க. குக்கரை ஆறிச்சு ஓப்பன் பண்ணிடலாம். 15 நிமிஷத்தில் சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கிண்டி விட்டுட்டு சாப்பிட்றலாம். இதுக்கு சைட் டிஷ் வடகம், வத்தல், அப்பளம் போதும். நான் இன்றைக்கி அப்பளம் மட்டும்தான் பொரித்தேன். மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் போண்டா, வெங்காய போண்டாவும் இதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பளமும் பொரிச்சு வேலை 1 மணிக்குள்ளே முடிஞ்சிருச்சு. போன வாரம் செஞ்ச நெய் உருண்டை காலி ஆயிடுச்சு. பையன்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு குலோப் ஜாமுன் வேணும்னு சொல்லிட்டான். அதனால் குலோப் ஜாமுன் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து எம்டிஆரில் எப்போவுமே 1 வாங்கினா 1 ஃப்ரீ போடுவாங்கள்ல, அதில் ஒரு பாக்கெட்டு வாங்கி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி அதுலேயே நல்லா ரஃப்பாக பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்டாக பிசையாதீங்க. குலோப் ஜாமுன் சாஃப்டாக இருந்ததுன்னா உடஞ்சிரும். நல்லா பிசைஞ்சிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி பண்ண போயிடலாம். பசங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக 2 நாள் கூடவே இந்த மாதிரி வேறு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. 1/4 கிலோ சீனி எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு பெரிய கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஜீராக்கு கம்பிப்பதம் வேணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. தண்ணி அந்த இதில் கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். கையில் எண்ணெயாவது நெய்யாவது தடவிட்டு நல்லா மாவை 2 துண்டாக பிரிச்சுட்டு குட்டி குட்டியாக உருட்டி போட்டுருங்க. நெல்லிக்காய் சைஸு இல்லை கோழிக்குண்டு சைஸில் போடுங்க. சிம்மில் வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் கருகாது. சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.